செயல்களை வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாருக்கும் வீரனாய் நிற்பவரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாருக்கும் வீரனாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா யோசு போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என யோசு போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரேன், யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களை வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மனதும் காணிக்கைக்காரன் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் விக்டர் யோசிப்பிட்டார்கள். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பெதஸ்தா ஆண்டவரே விசுவாசத்தை விடுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஊழியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கொடுத்த காணிக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொடுத்த ஆண்டவரே காணிக்கை கொடுத்த கரங்களை தேவன் இன்றைக்கு பொறுப்பெடுக்கும்படியாக ஆண்டவரே பல மடங்கு ஆண்டவரே அது பிரதிபலனை இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. சங்கீதத்துல நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. தேசம் அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே இன்றைக்கு தேவன் இவருடைய வாழ்க்கையில நன்மைகள் செய்யும்படியாக ஆண்டவரே இவர்கள் தேசத்திற்காக செபித்திருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக தேசம் ஆண்டவரே நன்மைகளை ஆண்டவரே தேவன் தரும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சாட்சியெல்லாம் சுருக்கமாய் சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என் பையன் ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாத மனநிலை பார்த்து ரொம்ப கேவலமா இருந்தான். கடவுளே எல்லாம் அடிப்பாங்க, எங்க துரத்தி விடுவாங்க. அதனால எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு நிம்மதி கிடைக்கல. பாஸ்டர் சொன்ன மாதிரி இதுதான் நமக்கு மருந்துன்னு சொல்லிட்டு நான் கண்ணு தெரியாதோ என்ன பண்ணுவோம், எங்கே போய் பள்ளத்தில் கிடக்குறானோ புட்டியில் கிடக்குறானோ அப்படின்னு போய் தேடுவேன். அப்படிலாம் தேடி இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறேன் நான். அது ஒரு 3 வருஷமா என்னால் முடிஞ்ச மாதிரி. எனக்கு அவ்வளோவா படிப்பு விவரம் தெரியாது, என்னை வீட்டில் படிக்க வைக்கல, பிளைண்ட் ஸ்கூலில் கூட படிக்க வைக்கல, வீட்டிலே வச்சுருந்தாங்க. அதனால் அந்த ஒரு பையனுக்காக நான் கஷ்டப்பட்டு அப்பா இம்மானுவேல்னு பேர் வச்சுனேன். அவனை நீ தான் கொண்டாந்து ஒன்றும் சாமி, என்னால் தேட முடியாது, அவங்க அப்பா அவங்க கண்ணு தெரியாது அந்த அளவில். நான் அவனை ஆண்டவர் அந்த நாளில் செய்தேன். இன்றைக்கும் கட்டடத்தில் மூளைக்கல்ல தூக்கி போட்டாங்க. அதனால் எல்லாருமே அடிப்பாங்க, திட்டுவாங்க, கேலியாக பேசுவாங்க. இந்த தாய் உள்ளம் பதறிக்கினே இருக்கும். அப்போ தான் நான் கேட்டேன், எப்பா நீ மூளைக்கல்லாம் ஆக்கி விடு எப்பா என் மகனை அப்படின்னு அழுது. 3 வருஷமாக அவங்க உடம்பு சரியில்லாத இருந்து 18-20 வருஷம் ஆகுது இது மாதிரி ஆகி. அதனால் நான் 3 வருஷமாக தான் அவர் பாதத்தை பிடிச்சி என் பிள்ளை இப்போ இதே ஆலயத்தில் வந்திருக்கிறான். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. அந்த நாளில் செய்து வரும், இந்த நாளில் புதுமை செய்கிறாருங்க. அதனால் நம்ம மன உறுதியோடு அவர் பாதத்தை பிடிச்சிட்டேன். அதனால் இப்போ கல்யாணம் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்திருக்கிறாரு. கர்த்தருக்கு தோத்திரம். இந்த சாட்சி கட்சிருக்கு, இந்த சாட்சி கட்டுறது நன்றி. அம்மா நல்லா தான் இருந்தாங்க. ஒரு 2 வாரமா அம்மா ரொம்ப கிளம்பி என் தம்பி தலையில
ஆண்டவரே தோற்றம் தோற்றம் எங்க அம்மா நல்லா இருக்கு எங்க அம்மா வேணும். என் தம்பி 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணுவான். அவனுக்கு எப்படிதான் டைம் தெரியும் தெரியல. அவன் சொல்லி அழுகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அம்மா காலில் 2 புண்ணு வந்துச்சு, சேத்து புண்ணுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சுத்தம் வச்சு கழுவி அம்மாவுக்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டு வச்சுருந்து அம்மா எதுவும் சாப்பிடல. ஆண்டவரே சோதனை பண்ணி மட்டும் கொஞ்ச நேரம் சேர்ல உட்காராங்க, அப்புறம் படுக்கிறாங்க. இப்படிதான் இருந்து அம்மா எதுவுமே ஆதாரமே சாப்பிடல. கர்த்தர் வந்து மட்டுமா வழி நடத்துவது, இனிமேலும் வழி நடத்துவாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் சிறு சாட்சி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க, ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். நான் காஞ்சிபுரத்துல இருந்தேன், என் பொண்ணு புதுவந்திரி ஸ்கூல்ல இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனே அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் நான் மறுபடியும் டாக்டரை பார்க்க போறேன். இது வந்து உடனே 3 நாள்ல இதை ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாரு. ஆப்ரேஷன் மட்டும் 80,000 ஆகும், அதுக்கப்புறம் நீங்க மெடிசன்ஸ் எல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொன்னாரு. நான் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு அழுத ஆண்டவர் சம்பவத்துல நாங்க யாருக்கிட்ட போவோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அழும்போது ஒரே ஒரு வார்த்தை, எப்பப்ப நெருக்கப்பட்டு நீ ஒதுங்கி நீ போவதுன்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கேட்டுச்சு. நான் மறுபடியும் என்ன பண்ணேன், வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இது ஒரு பிரச்சனையுமே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மருந்து எழுதி அனுப்பிச்சாங்க. மறுபடியும் வலி இருக்குன்னு எஸ்ஆர்எம் கூப்பிட்டு போனேன். எஸ்ஆர்எம் கூப்பிட்டு போனா இந்த ஸ்கேன்லாம் வேணும், மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல நார்மல் வந்திருக்கு, எந்த ஆப்ரேஷனும் வேணாம், எதுவுமே வேணாம், நார்மலா இருக்கு, உங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. தேவக்காரன் சொன்னபடி எப்பக்கம் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போகாதபடிக்கு எங்க தேவக்காரன் நடத்தினபடியால் ஆண்டவர் போடாம கொடி சொல்றேன். சாட்சிக்காக அவன் செபிப்போம். கர்த்தர் நம்மை சாட்சியை வைத்து சொல்லிருக்கிறோம். அவன் பேபி மகளுடைய அம்மாவுக்கு பூர்ண சுகத்தை தரணும். அவன் சிந்துடைய மகளுக்கு அவன் எந்த ஒரு பாதிப்பை நம்ம கர்த்தர் அவன் ஆஸ்பத்திரியில் அவன் டாக்டர் என்ன சொன்னாலும் சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்லத்தக்கதை கர்த்தர் அற்புதம் செய்யணும். கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். அமைக்காக ஜெபித்துக் கொண்டு கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அறிவிப்பு வருகிற 21ஆம் தேதி சாயந்தரம் மாலை 6 மணிக்கு நமக்கு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் வைத்திருக்கிறோம். அந்த மனதில் வைத்துக்கொண்டு அந்த நாளை எல்லாரும் வந்து கலந்து கொண்டு சாயந்தரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30க்கு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம். அந்த நாளில் அவன் வெளியே அழைத்திருக்கணும். அந்த நாளில் உங்களுக்கு அவன் நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம பறந்துடாரு மனதில் வைத்துக்கொண்டு கிறிஸ்துமஸ் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் ஆராதனை முடிந்தவுடன் 9 மணிக்கு நமக்கு இங்க வேன் வரும். இங்கிருந்து பக்கத்துல நம்ம பிரேம்நாத் சர்ச்சில் வந்து நமக்கு அந்த நாளில் உங்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் கூடிய காரியங்களை ஒழுங்கு செய்திருக்காரு. அதனால நாம் ஆராதனை அடுத்த வாரம் முடிஞ்ச உடனே இங்கிருந்து வேன் வைத்து நம்ம அங்க போவோம். அங்க போனா உங்களுக்கு அங்க ஒரு 9ல இருந்து நான் ஒரு 11 மணிக்கு அங்க உங்களுக்கு ஆராதனை முடிஞ்சு அங்கே உங்களுக்கு கிறிஸ்துமஸ்க்கு நாளுக்குரிய அந்த போய் செய்வதை செய்வார்கள். நமக்கு வைத்துக் கொண்டு அதே போல இங்கு நம்ம மாலை கூட முடிந்தோம். இங்கு நமக்கு காரியங்கள் செய்வதற்கு கத்தை ஆயத்தப்படுத்தி ஜெபித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் தேவைகள் அதிகமாக இருக்கிறது, தேவையை சந்திக்கும்படியாகவும் ஜெபித்துக் கொண்டு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவரும் கொடுத்து தாங்கியிருக்கு, இன்னும் கொடுக்காத கொடுத்து தாங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நல்லையா செய்திக்குள்ளாய் கடந்தது இந்த நாள் மத்தியில் வந்திருக்கிற ஊழியரை நம்ம பக்கத்தில் இருக்கிற புத்தர் அறிவிப்பட்டு அதுக்கு மாலை கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆர்ச் பிஷப் எஸ்.எஸ். ராஜையா இருந்திருக்காரு. ஐயா குறித்து நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிடங்கள் அவரை பற்றி நான் சொல்றேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா கம்பன் பகுதியில் ஊழியர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. சினடா வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலின் தலைவர் அவர். தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய குழுவின் தலைவர், மெய்யான தேவன் ஆசீர்வதிக்கிறார் சபையின் தலைவர். அவர் குறித்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஐக்கியத்துல 300 போதகர்கள் இருக்காங்க. ஹல்லேலூயா. அவரோட கூட கடந்த ஒரு 8 வருடங்களாக அவருக்கு ஐயாவோட கூட இணைந்து ஊழியர் செய்து வரோம். அநேக இடத்துல இப்ப நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் போய் அங்கே போய் ஜெபிக்கும்படியாக, ஊழியர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக, ஊழியர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும்படியாக தேவன்
அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, எங்க சினாடே தேவகுடியின் ஐக்கிய மூலமாக அநேக திருச்சபைகள் தேவன் தாமே அவரை எடுத்து பயன்படுத்தி தேவன் மூலமாக என்ன பண்றாரு, தேவன் பெரிய காரியங்கள் அவர் மூலமா அவர் செய்யறாரு. அநேக திருச்சபைகளை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும்படியாக தேவன் உதவி செய்து கொண்டு இருக்கிறாரு. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அநேக நல திட்ட உதவிகள் அதையும் ஆண்டவர் அவர் மூலமா செயல்படுத்தி வருகிறாரு. அதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் பெரிதான காரியம் செய்ய போறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. நிறைய அவர் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு, ஐயா மூலமா நிறைய நன்மைகள் ஆண்டவர் இந்த தேசத்துல கொடுத்து வர்றாரு. ஜாய்க்கு மூலமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக இடத்துல ஜெபிக்கும் பொழுது அநேக இடத்துல ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யறதை என்னன்னா நான் பார்த்திருக்கிறேன். இந்த மறைநாள் ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்யப்படுறாரு. அவருடைய ஆண்டவருடைய வசனங்கள் தேவன் இன்றைக்கு அவரை கொடுத்து பேசும் பொழுது பெரிதான காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்க ஐயாவை நாம் கௌரவித்து முன்னாடி கூட அவர் சின்ன கிட்டு கொடுப்போம். அதுக்கு அவர் செய்து கொடுப்பார். ராஷ்டிரமா முன்மான வாங்க, உங்களுக்கு முடியும். செய்திக்காக மத்திய இருக்கிற பாபு ஜெபிக்கிறான். அன்பின் பொருள் பிதாவே மனோகட்சி நீர்த்த வேலை கஷ்டத்தோடும் இப்போது செய்து கொடுக்கிற தாசரை கத்த மனசு பேச விதமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவியாத்மா செயல் நம்முடைய பாதுகாப்பு கொடுக்கிறோம். சொல் செயல் சிந்தை மூன்றும் ஒருநிலைப்படவும் அவர் பேசுகின்ற வார்த்தையும் நாங்கள் நன்றாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக மாற்றவும் பரலோகத்திற்கு மன்னாவே கட்டாமே தாச முடியுமா பேச விதமாக ஜெபிக்கிறோம். பேசுகின்ற வார்த்தை தாசை மாற்றி பேசுங்க. கட்டுரையோட கட்டமைக்கப்படும் செய்யப்பட்ட விடுதலையாக்கும் வேதத்தில் வெளியானமாக குணமாக்கும் கட்டுரை வார்த்தை வல்லமை ஒரு புறப்பட்ட வல்லமாக இருக்கிறோம். பெரிய பெரிய காரியத்துக்கு இப்படி ஏற்று முடித்தவங்க நடக்கிறார். ஐயா இந்த இன்னைக்கு வரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வேறு சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சத்தமாய் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவருக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு அழைத்து அனுமதித்த ரெவரண்ட் ஐல்ராஜ் மார்க்குஸ் அவர்களுக்கு, பாஸ்டம் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அனைத்து நம்முடைய சபையின் பரிசுத்த தேவ பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு எல்லா துதியான மகிமை உண்டாகட்டும். நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 43:4. ஏசாயா 43:4 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். நீ என் பார்வைக்கு அருமையான தேவ பிள்ளை, என்னுடைய பிள்ளை, உனக்கு நான் கணம் கொடுத்திருக்கிறேன், உனக்கு நான் மரியாதை கொடுத்திருக்கிறேன், உன்னை நான் உயர்த்தி என் பக்கத்தில் வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நான் உன்னை சிநேகிக்கிறேன், நீ எனக்கு அன்பான மகன், நீ எனக்கு அன்பான மகள், நீ என்னுடைய சொந்தம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய
சம்பத்து என்று கர்த்தர் சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஏராளமான மனுஷர்களை, ஜெபிக்கிறவர்களை, உதவி செய்கிறவர்களை, உன் மீது அக்கறை உள்ளவர்களை கொடுப்பேன். உன் ஜீவனுக்கு ஈடாக உன் ஜீவனுக்கு, உன் ஆத்துமாவுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஜெபிக்கிற ஜனங்களை, ஆதரவாயிருக்கிற ஜனங்களை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 43:4 ஆண்டவர் சொல்லுகிற இந்த விசுவாச தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த வருஷ கடைசி மாதத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமையில என் ஆண்டவர் உங்களை பார்த்து அன்பாய் பேசுகிறார். அவர் சொல்றார், நான் உங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களிடத்தில் நான் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பு பெரிது. உங்கள் தாய், தகப்பன், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் அன்பை விட என்னுடைய அன்பு பெரிது. நான் உங்களை சிநேகிக்கிறேன், நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். உலக பிரகாரமாக நாம் பார்த்தால் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்கிறார்கள். அது குழந்தை முதல் 22, 25 வயசு வரைக்கும் வளர்க்கிறார்கள். அதற்கு பின்பு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையை நேசிக்கிறான், லவ் பண்றான். பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையை நேசிக்கிறான், லவ் பண்றான். இந்த சாதாரண உலக சிநேகத்துல பெற்றோரை விட்டு ஓடிடுறாங்க. இது தவறானது, ஆனா ஓடிடுறாங்க. இந்த சிநேகம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அதை விட 1000 மடங்கு உயரம், அகலம் நம்முடைய தேவனுடைய சிநேகம். அல்லேலூயா. நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். எங்கோ இருந்து என்னை ஒரு மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுப்பேன். என்ன கொடுப்பாரு? ஆண்டவர் என்ன தருவார்? ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம அப்படி ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு சமாதானம் வேணும்பா, எனக்கு நிம்மதி வேணும்பா, எனக்கு சுகம் வேணும். சுகம் கொடுக்கணும், சமாதானம் கொடுக்கணும், நன்மை கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும். தேவன் எனக்கு தரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு வேண்டியவைகளை கொடுப்பார். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எண்ணற்ற கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எண்ணவே முடியாது. அதுல ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை, அவர் கொடுக்கிற நன்மையை சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். நல்லவர். ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், தேவன் கொடுக்கிற விஷயம் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டால் அதுல அவர் சொல்லுகிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவன். 1:5 யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்க ஞானத்தில குறைவாய் இருந்தால் எல்லாருக்கும் குறைவா கொடுக்க மாட்டார், சம்பூரணமா, நிறைவா, போதும் என்கிற அளவிலே, கர்த்தர் கொடுத்தார் என்ற மகிழ்ச்சி வருகிற அளவிலே சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் யாரையும் வெறுத்து தள்ள மாட்டார். அவர் நேசிக்கிறவர், கடிந்து கொள்ளாதவரும் ஆண்டவரிடத்துல கேட்க கடவன். நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஞானம் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வேண்டிய ஞானத்தை தர வேண்டும். ஞானம் அவ்வளவு மிக முக்கியம். அறிவு அவ்வளவு மிக முக்கியம். சோத்திரம். 1000 கோடி பணத்தை விட அறிவு நமக்கு இருந்தால் அதுதான் மேலான. பணத்தை விட அறிவு, ஞானம் தான் நமக்கு மேன்மையானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழணும்
அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஞானம் இல்லாம சிலர் இருக்கிறாங்க. ஞானம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா தப்ப அது சரின்னு சொல்லி நடப்பாங்க. அதான் ஞானம் இல்லாத வாழ்க்கை. தப்பு ஆனா அதுதான் சரி அப்படின்னு நடப்பாங்க. சாராயம் குடிக்க கூடாது ஆனா அவங்க தினந்தோறும் காலையில சாயங்காலம் டீ குடிக்கிற மாதிரி சாராயத்தை குடிப்பாங்க. இது சரின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி நடக்கும். அது ஞானம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா, திருடுவது தப்பு ஆனா பரவாயில்ல, எங்களை யார் உலகத்துல திருடாம இருக்கிறாங்க, சின்னது தானே திருடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு திருடுவோம். ஆனா அது ஞானம் இல்லாத வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஞானம் நமக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட பொல்லாத அறியாமை மூடத்தனத்திலிருந்து விலகி வாழும் போது மகிழ்ச்சியாய் வாழலாம். அதற்காக நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது, அறிவு தேவைப்படுகிறது, புத்தி தேவைப்படுகிறது, விவேகம் தேவைப்படுகிறது. ஞானம் என்கிற அந்த வார்த்தைக்கு அறிவு, புத்தி, விவேகம் என்று அநேக வார்த்தைகள் மூலமாய் தேவன் நமக்கு வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? ஞானத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஞானத்தை தருகிறார் என்று நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிப்போம். முடிந்தவர்கள் எடுத்து வேகமா வாசிங்க. வாசிக்க தெரிந்தவர்கள், வாசிக்க முடிந்தவர்கள் வேகமா எடுத்து வாசிங்க. கர்த்தர் என்ன செய்யறாரா? ஞானத்தை ஞானம் கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வாயிலிருந்து அறிவு புத்தி வரும். ஆமென். ஆமா, நமக்கு அறிவு புத்தி நிறைய தேவைங்க. அல்லேலூயா. மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் அது ஞானமா முட்டாள்தனமா? அப்போ இந்த ஞானமாய் செயல்படுவதற்கு அந்த 1 லட்சம் சம்பாத்தியம் பண்றதை விட கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணாலும் நம்ம ஞானமாய் நடப்பதுதான் தேவனுக்கு புரியும். இந்த ஞானம் யாரு கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டா ஆண்டவர் தான் நமக்கு கிடைக்கிறார். தேவனிடத்துல நாம் நெருங்கி பழகாவிட்டால், கேட்காவிட்டால் கிடைக்காது. உங்களுக்கு ஞானம் வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. தாவீதின் மகன் சாலமோன் பெரிய ஞானம், பணக்காரன், கோடீஸ்வரன். அவனுக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் நிறைய தங்கம், வெள்ளி, நகை எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஆனா அவனுக்கு ஞான குறைவா இருந்துச்சு. ஆண்டவரிடத்துல வந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு என்ன தரணும்? ஞானம் தரணும்னு ஜெபம் பண்ணணும். யோசனை பண்ண பாருங்க, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அவனே ஞானம் கேட்கிறான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப நெருக்கப்படுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஞானம் தேவை. அல்லேலூயா. அதனால நம்ம ஞானத்தை கேட்டு ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை கூட நீங்க வாசிச்சீங்கன்னா 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஞானமும் விவேகமும் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்க. இப்போது நான் இது ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருக்க, போக்கும் வருத்தமாய் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஞானத்தையும் அறிவும் எனக்கு தந்தரணும். எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே, எனக்கு அறிவு தாங்க ஆண்டவரே, ஆட்சி செய்வதற்கு, ஜனங்களை நடத்துவதற்கு அறிவு தாங்கன்னு கேட்கிறேன். நம்ம கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். சபை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தாரும், அறிவு தாரும் அப்படின்னு கேட்கணும். நம்ம ஒரு ஜபக்குழுவை நடத்தினா அந்த ஜபக்குழுவை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தாரும், அறிவு தாரும்னு கேட்கணும். நம்ம ஒரு குடும்பத்துல இருந்தா நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் தாரும், அறிவு தாரும்னு கேட்கணும். ஒரு நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும். குடும்ப நிர்வாகமாய் இருந்தாலும், சபை நிர்வாகமாய் இருந்தாலும், ஜபக்குழு பிரேயர் நிர்வாகமாய் இருந்தாலும், ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை நடத்துவதற்கு ஞானம் தர வேண்டும். சாலமோன் தேவனுடைய பாதத்துல ஜெபம் பண்ணா. எப்படி ஜெபம் பண்ண பாருங்க, முழங்காலிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி கர்த்தரை சத்தமாய் ஜெபித்தான். ஆமென். அப்படி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் நம்ம எல்லாரும் தனியா இருக்கும்போது நல்ல ஜெபம் பண்ணுங்க.
ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில ஞானத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் அதன் வழியாகத்தான் நமக்கு தர முடியும். ஞானம் உள்ளவன் சகலத்தையும் சுதந்திரிக்க முடியும். ஆமென். சொல்லுங்க. அவன் ஜெபம் பண்ண 10 வருஷம் அப்படி சொல்லுகிறது. வாசிங்க தொடர்ந்து. ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அவங்க என்ன விரும்புறான்? நான் நியாயமா நடக்கணும் ஆண்டவரே. அதுக்கு எனக்கு ஞானம். நம்ம நியாயமாய் நடக்கணுங்க, நீதியாய் நடக்கணும், பரிசுத்தமாய் நடக்கணும், சத்தியத்தின் படி நடக்கணும்னா நமக்கு ஞானம் மிக 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 அவசியம். அதனால தேவனிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக் கொடுப்பது, இந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னா ஆண்டவருடைய உபதேசத்திலிருந்து, ஆண்டவருடைய சத்தியத்திலிருந்து, வேதத்திலிருந்து மாத்திரமே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி கொடுக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுப்பேன் கொடுப்பேன் என்று சொன்னவரே, கொடுத்து ஆசீர்வதியும். கொடுப்பேன் கொடுப்பேன் என்று சொன்னவரே, கொடுத்து ஆசீர்வதியும். எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். கொடுப்பான் கொடுப்பான் வேதம் சொல்லுதே. கொடுப்பான் கொடுப்பான் வேதம் சொல்லுதே. கொடுத்து ஆசீர்வதியும். எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். கொடுத்தேன் கொடுத்தேன் என்று சொன்னவரே, ஆசீர்வதியும் ஐயா. கொடுத்தேன் கொடுத்தேன் என்று சொன்னவரே, ஆசீர்வதியும் ஐயா. கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. எங்களுக்கு ஆசீர்வதியும் ஐயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு ஜெபம் ஞானம். ஆமென். நீங்க ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை விட ஞானத்தினால் அதிகமா நிரப்பப்படணும். அதுதான் நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். குடித்து வெறித்து அசிங்கமாய் வாழ்ந்து, பாவத்தோட வாழ்ந்து, நோயோட வாழ்ந்து சீக்கிரமாய் மரித்து போவதை விட தேவனுடைய ஞானத்தினால நாம் நிரப்பப்பட்டு நெடுநாளாய் தீர்க்காயுசாய் நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நெடுநாளாய் வாழ வேண்டும், தீர்க்காயுசோடு வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, தேவன் அதை நமக்கு தருவாராக. ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை தொடருங்க. 2 நாளாகமம் 1:11. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி சொன்னார், இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினால், இப்படிப்பட்ட ஒரு நல்ல விருப்பமான ஜெபம், நியாயமான ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில இருந்தபடியினால் நீ ஐஸ்வர்யத்தின் சம்பத்தையும் கனத்தையும், நீ ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்வாய், சம்பத்தை பெற்றுக் கொள்வாய், கனத்தை பெற்றுக் கொள்வாய். தொடர்ந்து உன் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை, அவன் செத்து போயிடணும், அவன் வீடு அழிஞ்சு போயிடணும், அவன் எனக்கு விரோதமா இருக்கான், அவனை கை காலம் முடக்கி போடணும், அப்படி நீ கேட்காம நீ என்ன கேட்கிற பாரு, ஞானத்தை கேட்டபடியால் தொடர்ந்து அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்க நியாயமா நடக்கணும்னு சொன்னியே, நீதியாய் நடக்கணும்னு சொன்னாயே, சத்தியமாய் நடக்கணும்னு சொன்னாயே. ஆண்டவர் விரும்புற நியாயத்தை, நீதிய, சத்தியத்தை ஆண்டவர் பொய் பேசுறவங்க ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. சொல்லிட்டு வேற ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க பிடிக்கவே பிடிக்காது. எதை சொல்றோமோ அதை செய்யணும். அல்லேலூயா. எது பேசுறோமோ அதை நம்ம உண்டாக்கணும், நடக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஞானத்தை, விவேகத்தை, புத்தியை, அறிவை கேட்டபடியினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்ல. உனக்கு ஞானத்தையும் தந்துட்டேன், விவேகத்தையும் தந்துட்டேன். உனக்கு இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருந்த ராஜாக்களாகிலும் கேளாத ஐஸ்வர்யத்தையும், கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிறேன், கனத்தையும் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சம்பத்து தருவேன். சம்பத்துன்னு என்னதுங்க?
சம்பத்துனா என்னது? எல்லா செல்வம், எல்லா ஆசீர்வாதம், எல்லா ஐஸ்வர்யமும் நமக்கு அது தருவார். சம்பத்து திரளா தருவார். பிள்ளைகளாகிய சம்பத்து, ஐஸ்வர்யமாகிய சம்பத்து, பணம் பொருள் பொருளாதாரமாகிய சம்பத்து, சகலத்தையும் கத்த தருவார். ஜனங்களாகிய சம்பத்து, சம்பத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இதெல்லாம் தருவோம். ஒன்னே ஒண்ணு கேட்டான், என்னெல்லாம் கொடுக்குறாரு? சம்பத்து கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, வேற என்ன சொல்லுங்க வாசிங்கம்மா? கனம் கொடுக்கிறாரு. ஒன்று கேட்டா 4 தருவேன். ஐஸ்வர்யம், சம்பத்து, கனம், ஞானம். ஒன்றுதான் கேட்டான். ஆனா அவங்க எத்தனை கொடுத்திருக்கிறாரு? 4. இன்றைக்கு நீங்க ஒரு காரியம் கேட்டா 4 ஆசீர்வாதங்களும் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? கரங்களை தட்டி நீங்க ஞானத்துல அதிகமா வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் யாரு சொல்லுங்க? இல்ல கரெக்டா சொல்லுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் அங்க ஞானம் உள்ளவன் யார சொன்னாங்க? யார் சொன்னது? அவங்க கரைகளை தட்டி, அருமையான சகோதரிக்கு கரைகளை தட்டி. அவன் ஆத்மா ஆதாயம் பண்ணா அது ஞானம். ஆத்மா ஆதாயம்னா என்னங்க? இயேசுவை தெரியாதவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும். சொல்லிட்டா அவங்க அப்படியா இயேசுவை பத்தி செய்ய இன்னும் அதிகமா கேட்கலாம் அப்படின்னு நம்ம சபைக்கு வருவாங்க. அவங்களுக்கு அந்த ஆத்மாவை நம்ம நினைச்சிடும் ஆதாயம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. நான் அப்படிதான் ஆத்மாவா ஆதாயம் பண்ணுவேன். அவங்க கிட்ட போயிட்டு நேரடியா வசனத்தெல்லாம் பேச மாட்டேன், என்னுடைய சாட்சியை சொல்லுவேன். அல்லேலூயா. பாருங்க நான் வேற ஓம் சரவண பகவான் ஓம் சரவண எங்க அப்பா பெரிய பூசாரி. அதுக்கு பிறகு நானும் பூசாரியா தான் வாழணும். ஆனா என்ன நடந்துச்சு? என் காலம் பெருசா வந்துருச்சு, யானைக்காலா மாறி போச்சு, பெருசா செத்து போகணும்னு ஒரு ரூம்ல தூக்கி போட்டாங்க. 15 நாள் சாப்பிடல, தூங்கல, சாகும் தருவாயில மருந்து தெய்வம் நான் கும்பிட்ட எல்லா கடவுளும் என்னை கைவிட்டுட்டாங்க. சாக போறேன். சாகும் போது இயேசு இடத்துல சொல்லுவோம், இயேசு சாமி நீரு அற்புதம் செய்வீர்னு சொல்றாங்க, சுகமாக்குவீர்னு சொல்றாங்க. ஏசப்பா நீர்தான் கடவுள்னு சொல்றாங்க. வேதத்துல நீ நல்லவர்னு சொல்றாங்க. நல்லவரா இருந்தா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. யானைக்கா இந்த உழவு பெரிய கால் குணமாயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு சாகும் கடைசி 15வது நாள், 15 நாள் சாப்பிடலன்னா யாராலும் செத்து போயிடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரம் சாகும் கடைசி அவைய சாகும் அப்படி ஒரு சூழ்நிலையில நான் இயேசுவை நோக்கி குறிப்பிட்டேன். அப்போ என்னை மன்னிச்சுக்கிட்ட சாமி, நான் உங்க இயேசு உங்களை பத்தி அறிவிக்க வந்து ரொம்ப கிழிச்சிருக்கிறேன், பைபிளை வாங்கி கிழிச்சு எரிச்சிருக்கிறேன், டிராக்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சிருக்கிறேன், இயேசுவை பத்தி சொல்ல வந்தவங்கள சாணியை கரைச்சி மேல ஊத்தி கெட்ட வார்த்தையா பேசியிருக்கிறேன். எனக்கு என்ன காப்பாத்து, எனக்கு உயிர் தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ண போது 15 நாள் தூக்கலாங்க, நல்லா தூங்கிட்டேன். கரங்களை இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அவர்தான் மெய்யான தேவன். யோவான் 5:20 சொல்லுகிறது, அவராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். மெய்யான தேவன் சொல்லி இந்த செய்தியை சொல்லும் போது கேட்கிறவங்க விசுவாசமா ஆண்டவர் நம்புவாங்க. எங்க கூட ஊழியத்துக்கு வருவாங்க. என் சகோதரிகள் சிறுவெள்ளி, கணேச அம்மா, என்னுடைய சகோதரி அனுசியா தேவி, கங்கா தேவி, எங்க அம்மா ரங்கா அம்மா, எங்க அப்பா சங்கரம் பிள்ளை, எல்லாரும் ஆண்டவருக்குள்ள இந்த செய்தி கேட்டு ஆண்டவருக்குள்ள மாறி ஞானஸ்தானம் பெற்றாங்க. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பழனிநாதன், முருகன், கணேசன், முனியாண்டி, சடையாண்டி, கிட்டத்தட்ட 7 பேர் ரட்சிக்கப்பட்டு என் கூட ஸ்தோத்திரம் நதியில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானத்தில்
ஆவியானவரினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக நம்முடைய சாட்சி, நம்முடைய ஒளி எல்லார் மத்தியிலும் பிரகாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல அந்த ஞானத்தை தரணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். கிருபை நிறைந்த அன்பின் இயேசுவே, இரக்கம் தந்து ஆசீர்வதியும். கிருபை நிறைந்த அன்பின் இயேசுவே, இரக்கம் தந்து ஆசீர்வதியும். பொறுப்பீராக, பொறுப்பீராக, நன்மைகளை பொறுப்பீராக, 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 ஆசீர்வாதங்கள் பொறுப்பீராக. ஞானம் கணமும் பொறுப்பீராக, ஞானம் கணமும் பொறுப்பீராக, ஐஸ்வர்யமும் ஆசைகளும் பொறுப்பீராக, ஐஸ்வர்யமும் ஆசைகளும் பொறுப்பீராக, 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 பொறுப்பீராக. ஆசீர்வாதங்கள் பொறுப்பீராக. கிருபை நிறைந்த அன்பின் இயேசுவே, இரக்கம் தந்து ஆசீர்வதியும். கிருபை நிறைந்த இரக்கம் தந்து ஆசீர்வதியும். நம்மை தாழ்த்தி, நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை அர்ப்பணித்து, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே அவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் கேட்டால் அவர் நிச்சயம் கொடுப்பார். ஆமென். வாழ்க்கையில் நடந்ததை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆமென். நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். இதுதான் தேவன் நமக்கு தருகிற மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 8:1 வாசிக்கிற போது, பிரசங்கி 8:1 வாசிக்கிற போது, வாசிங்க. பிரசங்கி 8:1 வாசிங்க. பிரசங்கி 8. ஞானம் உள்ளவனுக்கு இந்த பூமியில சமமானவன் யாருமே கிடையாது. பணக்காரன் கிடையாது, உயர்ந்தவன் கிடையாது, சமப்பாய் இருக்கிறவன் கிடையாது, சோத்திரம் நிறைய படித்தவன் கிடையாது, சோத்திரம் திரளான மக்கள் வைத்திருக்கிறவன் கிடையாது, பெரிய அரசியல் தலைவர் கிடையாது, ஞானத்துக்கு ஒப்பானவன் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்ட அறிவுள்ளவன் தான் பெரியவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாசியுங்கள். தாத்பரியத்தை அறிவித்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மோக்கம் மாறும். அல்லேலூயா. ஞானம் முகத்தை என்ன செய்யுமா? பிரகாசிக்க பண்ணும். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க.
ஞானம் அவன் முகத்தை அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஞான முகத்தை பிரகாசிக்க பண்ண என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஞானம் இருந்துட்டா மகிழ்ச்சி உங்க முகத்துல வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் தேவனுக்கு இருக்கும். யாரும் துக்கமா இருமோ, நீ அழுதுகிட்டே இருமா ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நீ அழுதுகிட்டே இருந்து சொல்லியிருக்காரா? துக்கமா இருன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல. உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்காக நீ உபவாசித்து அழுது பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காரு. அவருடைய அழுதுகிட்டே இரு, துக்கமா இரு அப்படின்னு சொல்ல, துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். எப்போதும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், கலிகூர்ந்து இருக்கணும், தேவனுக்குள்ள பலப்பட்டு இருக்கணும், ஜெபத்தில் அவரோடு கூட இருக்கணும், ஜெபத்தில் அவரோடு கூட தொடர்பா இருக்கணும். அதுதான் நீங்கள் பிரகாசமா இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஞானம் உங்களுக்கு அவசியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞானம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இன்னொரு வசனத்தை வாசிங்க. 3 பாயிண்ட் மடமடங்கு போயிடும். நீதிமொழிகள் 9:1. நீதிமொழிகள் 9:1. நீதிமொழிகள் 2:10. எடுத்தவங்க வாசிங்க. 9:1. ஞானம் என்ன செய்யுமா? வீடு கட்டும். நீங்க எத்தனை பேர் சொந்த வீடு வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து சொந்த வீடை கட்டும்படிக்கு உதவி செய்வார். ஆவிக்குரிய வீட்டை கட்டும்படி உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சொந்த வீடு இல்லாட்டினா உங்க வீட்டை கட்டும்படிக்கும் உங்களுக்கு ஞானம் தர்றார். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டும்படி ஆண்டவர் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தருகிறார். சங்கீதம் 37:9 வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 37:22 வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 37 ஸ்தோத்திரம் 29 வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 37:34 வாசித்தீங்கன்னா சொல்றாரு, நீதிமான் பூமியை சுதந்தரிப்பான், சார்ந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்தரிப்பான். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்க. 5 வசனம் சொன்னேன். ஒரு வசனம் வாசிங்க. 37ல 4 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சங்கீதம் 37. நீ காத்திருந்தால் காத்திருந்து ஆண்டவருடைய வழியை நீ கை கொண்டு வாழ்ந்து கொள், அப்பொழுது பூமி உனக்கு சொந்தமாய் கிடைக்கும். பூமி உனக்கு சொந்தமாய் கிடைக்கும். பூமியில நீ ஒரு இடத்தை வாங்குவாய், பூமியில ஒரு வீட்டை கட்டுவாய். ஞானம் வீட்டை கட்டும். ஆமென். வீடு கட்டணும் என்ன வேணும்? பணம் பெருசு இல்ல, ஞானம் பெருசு. அல்லேலூயா. ஞானம் தான் வீட்டை என்ன செய்யும்? கட்டும். அல்லேலூயா. அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தரணும். இப்போ ஞானம் இருந்தா முகம் பிரகாசிக்கும், ஞானம் இருந்தா வீடு கட்டப்படும். அடுத்து இன்னொன்று வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நீதிமொழிகள் 28:26 வாசிங்க. நீதிமொழிகள் 28:26. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் இருதயத்தை நம்புகிறவன் முட்டாளா இருப்பான். தொடர்ந்து ஞானமாய் நடக்கணும். ஞானமாய் நடந்தா நம்ம ரட்சிக்கணும். அல்லேலூயா. ஞானமாய் நீங்க நடப்பீங்க. இதை பார்த்தா உங்க பிள்ளைகள் ஞானமா நடப்பாங்க. நீங்க ஞானம் இல்லாம நடந்தா உங்க பிள்ளைகளும் ஞானம் இல்லாம நடப்பாங்க. நீங்க கெட்ட வார்த்தை பேசினா உங்க பிள்ளைகளும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. நீங்க 2 பொய் சொன்னா உங்க பிள்ளைகள் 4 பொய் சொல்லுவாங்க. அப்போ நம்ம நடக்கையில, பேச்சில, செயல்பாட்டுல நம்ம ஞானமாய் இருக்க வேண்டும். ஞானமாய் பேசணும். நடக்கிறதுல, வாழ்க்கை நடத்திப்புல நம்ம ஞானமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி ஞானமா நடந்தா என்ன நடக்குங்க? ஞானமா நடந்தா என்ன நடக்கும்? ரட்சிப்பு. ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிறது பாவத்துல, சாபத்தில இருந்து விடுதலை பெறுவது ரட்சிப்பு. அப்படிதானே? உலகத்துல அதுக்கு பிறகு உலகத்துல நம்ம வாழ்வதற்கு ஆகாரம், ஜீவரட்சணை, அது 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 நம்ம பெற்றுக்கொள்வது ரட்சிப்பு தான். அல்லேலூயா. உலகத்துல சத்துரு, பிசாசு இவைகளில மாற்றாமல் நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள விடுதலையோடு வாழ்வதுதான் ரட்சிப்பு தான். அல்லேலூயா.
ஒரு சம்பவம், உதாரணமா ஒரு சம்பவம், நம்ம தினந்தோறும் ரட்சிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்து தண்ணி மேல நடந்து வர்றாரு. அல்லேலூயா. தண்ணி மேல நடக்க முடியுமாங்க? நடக்க முடியாது. நீர் மேல யாரும் நடக்க முடியாது, அப்படிதானே? ஆனா அவர் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து பேர் என்ன பேரு? அதிசயமானவர். அல்லேலூயா. எங்க இருக்குது? ஏசாயா 9 டக்குன்னு சொல்லணும். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். அந்த மாசம் தான் இந்த மாசம். ஆமென். அந்த மாசம் தான் இந்த மாசம். இந்த மாசத்தை எல்லாரும், உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும், ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு டேட்டை நம்ம நியமிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு ஒரு டேட்டை நியமிக்கிறோம். அது எத்தனாம் தேதி? 25ஆம் தேதி. 21 ஐயா 21 அந்த கொண்டாட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனா உலகம் முழுசும் ஒரே மனமா அந்த 25 கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனம். அல்லேலூயா. நம்ம சபையாரா சேர்ந்து 21ஆம் தேதி ஒரு மனமா கொண்டாடுறோம். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்வது அவர் பிறந்தார் என்பதை காண்பிப்பதற்கு. இந்த நட்சத்திரம் நாம் தொங்க விடுவது அவர் பிறந்தார், அவர் பிறந்ததற்கு அடையாளம் நட்சத்திரம் தான் அப்படிங்கிற அறிவிக்கிறதுக்கு தான் நம்ம நட்சத்திரத்தை சொல்றோம், தொங்க விட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லா வீட்லயும் நட்சத்திரம் தொங்க விடுங்க, லைட் கொடுங்க. எல்லாருக்கும் அதன் மூலமா சுவிசேஷத்தை அறிவிங்க. நாம இயேசு பிறந்தார், பாலகன் கொடுக்கப்பட்டார், குமாரன் பிறந்தார். அவர் பேரு என்ன பேரு? சமாதானம் கொடுக்கறதுக்காக பரலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்தார். யாரும் வரமாட்டாங்க. மேன்மையை விட்டுட்டு வரமாட்டாங்க. இங்கிருந்து அமெரிக்கா போனாங்க, திருப்பி இந்தியாவுக்கு வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்க செழிப்பா வாழ்றாங்க. இங்க 500 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, அங்க போய் ₹1,00,000 சம்பளம் வாங்குறதுனால வரமாட்டாங்க. இதை விட மேலான ஆசீர்வாதம் பரலோகம். அல்லேலூயா. மேன்மை. தங்கம். நடந்து போற இடமே என்னவா? தங்கம். அல்லேலூயா. இருக்கிற இடமும் தங்கம். அங்க பசி இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, ஒரு கஷ்டம் இல்லைங்க, எப்பவும் மகிழ்ச்சி. ஆமென். அந்த பட்டணத்துக்கு நம்ம போறோம். அல்லேலூயா. அது என்ன பட்டணம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சீயோன் பட்டணம். உலகத்தார் எல்லா மதத்தாருக்கும் தெரிஞ்சது மோட்சப்பட்டணம். பாடுவோமா? மோட்சப்பட்டணம் போவோம் பாருங்கள், மோட்சயோகை இயேசுவை சேருங்கள். மோட்சப்பட்டணம் போவோம் பாருங்கள், மோட்சயோகை இயேசுவை சேருங்கள். மோட்சம் வேண்டுமா? நரகம் வேண்டுமா? மோட்சம் வேண்டுமா? நரகம் வேண்டுமா? மோட்சம் வேண்டுமா? ஓடிவா. மோட்சம் வேண்டுமா? அவதிவா. மோட்சப்பட்டணம் போவோம் மோட்சலோ இயேசுவை சேருங்கள். ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்? ஞானமாய் நடக்கிறவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். நம்ம ரட்சிப்பு நம்ம தொடர்ந்து காத்துக்கணும். இயேசு கிறிஸ்து தண்ணி மேல நடந்தாரு, அதிசயமானவர், அதனால நடந்தாரு. இதை யாரு பார்த்தா? அவர் நடந்ததை யாரு பார்த்தா? சீசர்கள் பார்த்தாங்க. அதுல பேதுரு என்ன பண்ணா? அவங்க ஐக்கியத்துக்கு அந்த ஜெபக்குழுக்கு தலைவர். அல்லேலூயா. நீங்க யாராவது ஜெபக்குழு நடத்துறீங்களா? சபை சார்பா ஜெபக்குழு நடத்துறீங்களா? கைவந்துங்க. யார் ஜெபக்குழு நடத்துறீங்க? ஒருத்தருமே நடத்துறீங்க? ஏசப்பா ஆண்டவரே, நீங்க தான் உதவி செய்வீங்க. ஒரு ஜெபக்குழு நடத்தினார். அவர் யாரு? ஒரு ஜெபக்குழு நடத்தினார். யாரு? தானியேல். எத்தனை பேர் அந்த ஜெபக்குழுல? யாருக்குமே தெரியாதா? 4 பேர். தானியேல் அது அவர் நடத்தின ஜெபக்குழுல 3 பேர், அவரை சேர்த்து 4 பேர். அபிஷேகத்துல நடந்தாங்க. எத்தனை பேரு? அக்னி அபிஷேகத்துல நடந்தாங்க. அது எத்தனை பேரு? 120. ஆனா
தானியல் காலத்துல அங்கேயும் அது 3 பேர். அங்கேயும் 3 பேர் இயேசுவோட சேர்த்து எத்தனை பேரு? 4 பேர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபக்குழு நடத்துறாரு தெரியுமா? மறுரூப மலையில எத்தனை பேர் அது சொல்லுங்க. மறுரூப மலையில எத்தனை பேரு சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. யாரெல்லாம் கூட போனது? இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் பண்ண முடியாது. யார் மத்தெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரா? இயேசு சேர்த்து எத்தனை பேரு? உங்க ஜெபக்குள்ள குறைந்தது 4 பேர் 3 பேர் இருக்கணும். 2 பேர் 3 பேர் நாமத்தால எங்க போடுறீங்களோ அங்க நான் இருக்கிறேன், அற்புதம் செய்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஜெபக்குழு நடத்தும். உங்க தெருவில் நீங்க என்ன செய்யுங்க? ஜெபக்குழு நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. இதிலிருந்து நீங்க ஜெபக்குழு நடத்தும். சரியா? அதன் மூலமா ஆத்துமாக்களை சம்பாத்தியம் பண்ணி சபைக்கு கொண்டு வரணும். ஜெபக்குழு நடத்திட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. அங்க யாராவது எதையாவது சொல்லி அவங்களை கூட்டிட்டு போயிடக்கூடாது. நீங்க ஜெபக்குழு நடத்துறவங்க அவங்கள இங்க கூட்டிட்டு வரணும். ஹல்லேலூயா. சபைக்கு உண்மையா இருக்கணும். பிரியமானவர்களே, அப்படி ரட்சிப்பு உண்டு பண்ண வேண்டும். ரட்சிப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நடக்கிறவன் அவருடைய உபதேசத்துல நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. எத்தனை பார்த்தோம்? ரட்சிக்கப்படுவது, அடுத்து பிரகாசிக்கப்படுவது, அதுக்கு பிறகு என்ன பார்த்தோம்? ஸ்தோத்திரம். என்ன பார்த்தோம்? ரட்சிக்கப்படுவது, பிரகாசிக்கப்படுவது, வீட்டை கட்டுவது. ஹல்லேலூயா. 3 காரிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இந்த ஆண்டுல இந்த வருஷத்துக்குள்ள ஆண்டவர் அதற்கு ஏற்ற உறுதிப்பான நிலைப்பாடு உங்களுக்கு உறுதிப்படுத்துறாரு. விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. நல்ல நம்ம சம்பவத்தை விட்டுட்டோம். இயேசு கிறிஸ்து தண்ணி மேல நடந்தார். பேதுரு என்ன செஞ்சா? ஆண்டவரே, நீர் தண்ணி மேல நடக்கிறீர், நீர் பேய் இல்லாட்டனா ஆண்டவர் தான் இயேசுதான் அப்படின்னு சொன்னா எனக்கு நடக்க கட்டளையிடும். இயேசுவானவர் கட்டளையிட்டா அது நடக்கும். எனக்கு நான் தண்ணி மேல நடக்கிறது கட்டளையிடும். இயேசு சொன்னார் ஒரே நடந்தா அப்படின்னு சொல்லிட்டாரு. தண்ணி மேல நடந்தான். யாரு? நீர் மேல இயேசு நடந்தது போல ஒரு மனிதன் நடந்தது. அது யாரு? ஈக்குவலா அவர் கிருபைகளை, அதிகாரத்தை, வார்த்தைகளை பெற்றுக் கொண்டார். ஆண்டவருக்கு நீங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு நடக்கும். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு நடக்கும். உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். என்ன கைவிடலைங்க? என்ன கைவிடல? நான் ஓம் சரவண பகவானா இருந்தேன். நான் குணமாக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள கிருபையை பெற்று இன்னைக்கு ராஜாக இருக்கிறேன். எங்க ஊருக்கு மாத்திரம் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் ஆண்டவருடைய உபதேசத்தை சத்தியத்தை சொல்ல கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஐயாவை கூட்டிட்டு போனேன். நீங்க உலகம் முழுவதும் போய் என்ன செய்யுங்க? சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்குல்ல. உலகம் முழுசும் நமக்கு போக முடியாது, வேலை இல்லை, பணம் இல்லை. ஆனா போய் சுவிசேஷம் சொல்லும்படி ஒரு ஒரு வழித்தடத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதுதான் ஜாய் டிவி. ஜாய் டிவி வழியாக கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் எங்க செய்தியை கேட்கறாங்க. ஐயா கூட கடந்த நாட்கள்ல ஜாய் டிவி வந்தாங்க. முன்னாடி டிவி போயிருக்கீங்களா? இல்ல, ஜாய் டிவி போனதில்லை. ஜாய் டிவி ஃபர்ஸ்ட் முறை ஐயா எங்க கூட வந்தார். அல்லேலூயா. அப்போ உங்க சபை என்ன செஞ்சிருக்கிறாரு? 100 பேருக்கு மத்தியில அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். இப்ப 8 பேருக்கு மட்டும் மத்தியில ஜெபிக்கிறார், பிரசங்கம் பண்றார், உயர்த்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கத்தர் கிறிஸ்துவின் பிறப்ப சுவிசேஷமா பட்டிமன்றம் நடத்துவதற்கு இது மாதிரி தேவன் அடிப்படையா நம்மை, குடும்பத்தை, சபையை மேன்மைப்படுத்துவார். அப்படியா உயர்த்துவார். உற்சாகமா இருங்க, கவலைப்படாதீங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் ஜெப குறிப்பு சொல்லுங்க. ஒரு துக்கமா இருந்தா பாஸ்டர் போன் பண்ணி சொல்லுங்க. சோதரம் சபைக்கு யாரையும் பின்னாடி போக விட்டுறாங்க. ஒரு புத்தி சொல்லி எல்லாரையும் கூட்டிப்பாங்க. இடத்தை நிரப்புங்க. இன்னும் அதிக பெரிய இடம் வாங்க, அதுலயும் செஞ்சு கட்டுங்க. உங்களுக்கு வீடு கட்டும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் வீடு தந்து ஆண்டவர் நேர்மையா இடத்தின்படிக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 15 இடத்துல வீடு வாங்கி 15 இடத்துல அதையும் சபையா மாத்திட்டு 15 பேர் கொடுத்துட்டு கடைசி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து எங்க வீட்டுக்கு நேற்று ஐயா வந்தாரு. அல்லேலூயா. ஒரு முறையா எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவன் அங்க நேற்று 120 பேர் வந்து சின்ன இடம் தான், 120 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவன் கொடுக்கிறவ இயேசு
கொடுக்கிறார். அது பிரசங்கம் கொடுக்கிற பிரசங்கம் பண்றதுனால அவருக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுத்துறேன். அந்த நேற்று அவருக்கு வேற ஒரு இடத்துல கொடுத்துட்டேன். அவருக்கு ஒயிட் வேணும். அன்றைக்கு அந்த ஒயிட்டை கொடுக்க ஆண்டவருக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். இந்த சபையார் எல்லாருக்கும் வார்த்தைகளை கொடுக்க அந்த இதுல உங்க எல்லாருக்கும் வார்த்தைகள் அடங்கிய ஒரு பத்திரிகையை கொடுக்கிறேன். அதை கொடுங்க. சோதரம் இந்த வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள பலப்பட வேண்டும். உங்களுக்கும் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவன் உள்ள தேவன் நல்லவர் நல்லவரே. நன்மைகள் கொடுக்கின்ற ஜீவன் உள்ள தேவன் நல்லவர் நல்லவரே. நன்மை செய்வார் நல்லது செய்வார் நாளெல்லாம் நன்மை தருவார். நன்மை செய்வார் நல்லது செய்வார் நாளெல்லாம் நன்மை தருவார். நாளெல்லாம் நன்மை தருவார். நாளெல்லாம் நன்மை தருவார். நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் நல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் நல்லவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. சோதரம் 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 சத்தமா சோதரம் பண்ணுங்க. சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே இந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். ரட்சிப்ப பெறுவதற்கான ஞானத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டிய ஞானத்தை தாரும். எங்களுக்கு இந்த பூமியில் உள்ள ஆண்டவர் இடத்தை வீட்டை சுதந்திரிக்கும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சோதரம் பண்ணுங்க. ஆமென் 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 ஆமென். எனக்கு சுகந்தாரும். என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தேவைகளை தாரும். ஆண்டவர் அற்புதம் செய்யுங்கப்பா. கண்ணீர் வடிக்கிறேன் ஆண்டவரே. என் கண்ணீர் மாறி நான் ஆண்டவரே ஆறுதல் அடைய வேண்டும். எனக்கு ஞானம் தாரும், ஆசீர்வாதம் தாரும், நன்மை தாரும், கருமை தாரும். இன்றைக்கு எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை மேன்மைகளை தருவீராக. தரப்பில் வாசலன் இருக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ராஜா குலாபா காதியா எனக்கு ஒரு அதிசயத்தை தெரியும் ஆண்டவரே. அதிசயம் நடப்பதாக. அற்புதரே எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் கேட்கட்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க துதி கேட்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிமானவரே. சுகம் கொடுங்கப்பா. ஞானம் கொடுங்கப்பா. கிருபை கொடுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் விரும்புகிற எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. பொறுப்படுத்தும் விசேஷமாக குடும்பத்தினுடைய எல்லாரையும் எல்லா விசுவாச பிள்ளைகளையும் வீடுகளையும் சபையையும் அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால நிரப்புவீராக. நடத்தும் என்மையான காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சொன்ன வார்த்தையின்படி, சொல்லப்பட்ட வாசகத்தின்படி அவை உலகத்தில் நாம் எதை பெற்றுக்கொண்டாலும் எதை பெற்றுக்கொண்டாலும் ஞானம் மிக முக்கியம். சாலமோன் அதை ஞானமாய் கேட்டு பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யத்தையோ சம்பத்தையோ அவன் எதையும் கேட்கிற ஞானத்தை கேட்டான். ஆனால் கர்த்தரோ சாலமோனுக்கு ஞானத்தையும் சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் அவரை போல ஒரு ஞானமான உலகத்துல இனி பிறக்கவும் இல்லை, இனிமே பிறக்கப்படும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இன்றைக்கு அவங்க போதித்திருக்கிறபடியால் கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஞானம் இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் குழைத்துக் கொள்ளலாம். அந்த ஞானம் மிக மிக முக்கியம்.
அவை ஆண்டவரின் ஞானத்தை எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனை துதிக்கிறோம் அப்பா. அந்த அமை கால ஆராதனை கற்று ஒப்பு பிடிக்கிறோம் அப்பா. எங்களோடு அமை இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம், பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஊழியரை கொண்டு வந்து அவை நீர் மறைந்து எங்களோடு பேசிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை வெளிப்படுத்தி ஞானத்தின் நிமித்தமாய் அவை வருகிற ஐஸ்வர்யங்களையும் அவையின் ரட்சிப்பையும் குறித்து அவையின் கனத்தையும் குறித்து அவை எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பன் ராஜா ஞானத்தின் மீதமாய் ரட்சிப்பையும் கனத்தையும் மகிமையும் அவை ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் பெற்றுக்கொள்ள நீ கிருபதற்களாய் சுபிக்கிறோம் அப்பா. அவை தகப்பன் நீ வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இடைப்பட்டதாய் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஞானத்தை பிரயாசப்பட்டுக் கொள்ள அதை விரும்பி ஏற்றுக்கொள்ள அதை அம்மை பெற்றுக்கொள்ள நீ கிருபதற்களாய் சுபிக்கிறோம். நான் வந்த அவை ஊழியக்காரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரையும் குடும்பங்களையும் அவர்கள் ராஜா அவர் ஊழியர்களின் ஆசீர்வதிக்கப்படாய் சுபிக்கிறோம் அப்பா. ஊழியரையும் தகப்பன ராஜா நம்ம ஊழியரோடு வந்திருக்கிற அவை உடன் ஊழியர் விட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவரையும் அவர் ஊழியர்களின் ஆசீர்வதிக்கப்படாய் சுபிக்கிறோம். நான் வந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நான் வந்திருக்கிற ஒவ்வொருக்குரிய தேவையை சந்திக்கப்படாய் சுபிக்கிறோம். நான் வந்திருக்கிற யாராவது பலவீன சுகவீனம் இருக்குமானால் அவன் நீ சுகப்படுத்தப்படாய் சுபிக்கிறோம். தேவையோடு எதிர்பார்ப்போடு இருப்பார் தேவையெல்லாம் சந்திக்கப்படாய் சுபிக்கிறோம் அப்பா. அந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தேவ சமாதானத்தை தேவ ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ஆமை கிருபையை பெற்றவனாய் கடந்து போக கிருபதற்படாய் சுபிக்கிறோம். பொருட்படுத்தலும் பாதுகாத்துக்கொள்ளும் பெரிய கதை செய்யும். நாளை ஆகாரம் ஒழுங்கு செய்த அம்மை சகோதரன் மனைவிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆகாரத்தை ஆசைவதையும் ஆகாரத்தை உட்கொள்ளும் ஒவ்வொருவரும் பலனடையே கிருபதாரும் பாதுகாத்துக்கொள்ளும் பெரிய கதை செய்யும். துதியும் கனவுமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னோடு சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவை கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரிடம் என்றும் என்றும் எப்பொழுதும் வருகிற ஆண்டுகள் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆகாரம் ஒழுங்கு செய்துக்கு சாப்பிட்டு போக மூலிகை காட்ட ஜெபிக்கிறது எல்லாம் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.